பொதுவா நம்ம 3 டைப் ஆஃப் எம்சிபியை நம்ம பார்த்திருப்போம். அது என்னன்னு அது என்ன பண்ணணும் நமக்கு தெரியுமா? டைப் பி, டைப் சி, டைப் டி. டைப் பி 3ல இருந்து 5 மடங்கு கரண்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். டைப் சி 5ல இருந்து 10 மடங்கு கரண்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்சிபி ட்ரிப் பண்ணிவிடும். டைப் டி 10ல இருந்து 20 மடங்கு கரண்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை ட்ரிப் பண்ணிவிடும். டைப் பி எந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப மினிமம் லோடு, லைட்டு, ஃபேனு, டிவி, சார்ஜர்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல டைப் பி எம்சிபி பயன்படுத்தலாம். டைப் சி எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா, இண்டக்டிவ் லோடு இருக்கிற இடங்கள்ல, நம்ம வீட்டுல இண்டக்டிவ் லோடு அப்படின்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி இண்டக்டிவ் லோடு இருக்கிற இடங்கள்ல டைப் சி எம்சிபியை பயன்படுத்தலாம். ஏன்னா இண்டக்டிவ் லோடு வந்து ஆரம்பத்துல 6 மடங்கு கரண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகும். அப்ப நம்ம இண்டக்டிவ் லோடு வந்து டைப் சி போட்டோம் அப்படின்னா 5ல இருந்து 10 மடங்கு கரண்ட்டுக்கு வரைக்கும் அது தாங்கும். அப்போ டைப் சி தான் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். அடுத்து டைப் டி எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம அந்த டைப் டி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 மடங்கு கரண்ட்டை வந்து அது தாங்கும். இப்ப பெரிய பெரிய மோட்டர்லாம் ஆன் ஆகும் போது அது கிட்டத்தட்ட 100 ஆம்ஸ் 120 ஆம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் இல்லையா? அப்போ ஒரு 10 ஆம்ஸ் எம்சிபி போட்டிருந்தா கூட அது 10 மடங்கு கரண்ட் தாங்கும். அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 100ல இருந்து 200 ஆம்ஸ் எடுத்தாதான் அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். சோ இவ்வளவு ஹெவியான இடத்துல நம்ம போய் பிஇ எம்சிபியை கொண்டு போய் போட்ட முடியாது. அது நீங்க போட்ட உடனே அடுத்த செகண்ட் இறங்கிடும். அதே மாதிரி இந்த மினிமம் லோடு இருக்கிற இடத்துல கொண்டு போய் டிஎம்சிபியை போடக்கூடாது. ஏன்னா அது ஷார்ட்டே ஆனாலுமே அந்த 100 ஆம்ஸ் எப்ப ரீச் ஆகுதோ அப்பதான் அந்த எம்சிபி ட்ரிப் ஆகும். சோ கரெக்டான எம்சிபியை, கரெக்டான டைப்பை, கரெக்டான இடங்கள்ல சூஸ் பண்ணி போடுங்க. இதை தெரிஞ்சு பண்ணுங்க. நான் உங்க மின்சாரம்.